கடலூர் மாவட்டத்தில் இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் திருப்பாதிரி புலியூரில் தையல் நாயகி நகர், நாகம்மாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்போம். தேவநாதன், வணக்கம். இதனால் பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது தேவநாதன்? கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவிலிருந்து காலை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர் மழையா பெஞ்சிட்டு இருந்தது. கடலூர் மட்டும் இல்லாமல் கடலூர், நெய்வேலி, பண்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளும் இந்த மழை அதிக அளவில் பொழிந்ததுன்னு சொல்லலாம். நெய்வேலியில குறிப்பாக 10 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சிருக்கிற மழை காரணமாக கடலூர் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறதால பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்து வராங்க. கடலூரில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில கேஎன்பேட்டை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் சூழ்ந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதே போல கடலூர் திருப்பாதிரி பகுதியில் தையல் நாயகி நகர், நாகம்மாள் நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளிலும் தற்போது மழைநீர் சூழ்ந்திருக்கிறதால மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனடியாக அதிகாரிகள் மழைநீரை அகற்றி அந்த மக்கள் வெளியே வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.